அப்பா, நான் வேற ஒரு ஜாதிக்கார பையனை லவ் பண்றேன்ப்பா. ஓ, அப்ப நான் பார்த்த பையன் உனக்கு பிடிக்கல, நீ விரும்புற பையனைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. ஆமாப்பா. இந்த ஏரியால சுந்தரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சுந்தரத்தோட பொண்ணு வராளேன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை உனக்கும் குடுக்குறாங்களா? தெரியும்பா. இப்ப நீ அந்த மரியாதையெல்லாம் கெடுத்துட்டு எவனோ வேற ஜாதிக்காரனை இழுத்துட்டு நீ ஓட போற. இப்ப பாரு, சுந்தரம் தான் பொண்ணு வேற ஒரு ஜாதிக்கார பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம கொன்னுட்டான்டா அப்படிங்கிற பேரு அந்த கௌரவத்தோட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இல்லப்பா, கேவலமா இருக்கும்பா. அதை விட சுந்தரம் தான் பொண்ணு லவ் பண்றது தெரிஞ்சு காஃபில விஷத்தை கலந்து குடிச்சு தற்கொலை பண்ணிட்டான்றது இன்னும் கௌரவமா இருக்கும்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, காஃபில விஷத்தை கலந்துட்டேன்ப்பா. என்னடி சொல்ற? நீங்க என்ன கொன்னா நம்ம 2 பேத்துக்குமே லாஸ். நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்களப்பா. அதே இது நீங்க செத்து போனா நாங்களாவது சந்தோஷமா வாழ்வோம்லப்பா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மகளே, அப்பா வாங்கப்பா. நம்ம நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, உள்ள வாங்கப்பா. என்னம்மா, உன் மாமியார் வீட்டுல நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்கப்பா. டீ போட்டுறேன்ப்பா, டீ குடிங்கப்பா. இல்ல இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அப்பா, சாப்பிடுற நேரத்துக்கு தானே வந்திருக்கேன், என் பேசும் சாப்பாடே போட்டு வரேன்ப்பா. இருமா, இருக்கட்டும்மா. அப்பா இருங்கப்பா, போட்டு வரேன்ப்பா. அப்பா ஆமா. ஏய், இந்த குழம்பு எதுக்குடி உங்க அப்பா குத்துற? அது என் புருஷனுக்கு என் மயனுக்கு எடுத்து வச்சிருக்குது. அங்க உனக்கு எடுத்து வச்சிருக்கல, அந்த குழம்பு எடுத்து ஊத்து. இல்ல புரியல, உங்க வீட்டுக்காரருக்கு உங்க பிள்ளைக்கெல்லாம் ஒரு குழம்பு, என் பிள்ளைக்கு தனி குழம்பா? என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்களா அவள? அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. இருமா, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சுந்தரத்தோட புள்ள அவன் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அப்பா இருமா, இங்க வந்து என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. என்னம்மா, அப்பா உனக்காக தானே பேசுறேன். அப்பா, இது 3 நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்ச பழைய குழம்புப்பா. வழக்கமா இது எங்க வீட்டுக்காரங்க எங்க மாமனார் தான் சாப்பிடுவாங்க. எனக்கும் எங்க அத்தைக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா புது குழம்பு வச்சுக்குவோம்ப்பா. அததான் கொண்டு வந்து உங்களுக்கு ஊத்த சொல்றாங்க. நீங்க ஏன்பா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாப்பா, நான் போய் உங்களுக்கு புது குழம்பு எடுத்து வரேன். எல்லா வீட்லயும் ஆம்பளைங்களோட நிலைமை